அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தரும் பொழுது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பயணி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தோடு மட்டும் உங்களுடைய வாழ்வு முடிவடைந்து விடுவதில்லை. இதற்கு பிறகு நீங்கள் பயணப்பட போகிற அழிவில்லாத, மரணமில்லாத ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்கிற ஒரு நினைவோடு இந்த உலகத்தில் வாழுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் அது ஒரு வாழ்வாக கருதி அல்லாஹு தஆலா நம்மை வாழ வைத்தான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு பிறந்து ஒரு 2வது வாழ்வுக்கு நாம் எல்லாம் தயாராகி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எல்லா மதங்களும் பேசுகிறது. பூர்ண ஜென்ம பூமி என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் எல்லா மதங்களும் மீண்டும் நாம் வாழப்போகிற அந்த வாழ்வை குறித்து தெள்ளத் தெளிவாக பேசுகிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், பூர்ண ஜென்ம பூமி என்கிற அந்த வாழ்வு என்பது இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கையை பார்த்தால், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களுடைய பாவச் செயல்களுக்கு ஏற்றவாறு மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்கிற நம்பிக்கை இந்து சமுதாய மக்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய நம்பிக்கை, மரணம் என்பது பாவத்தினுடைய ஒரு மறுபிறவி என்று கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்புகிறார்கள். மரணத்தோடு நம்முடைய எல்லா வாழ்வும் முடிவடைந்து விட்டது. மன்னரை வாழ்வும் கிடையாது, மறுமை வாழ்வும் கிடையாது, நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது என்கிற நம்பிக்கை நாத்திகவாதிகளுடைய நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் மரணத்தை குறித்து, மரணத்தினுடைய வாழ்வை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது, நிரந்தர வாழ்வினுடைய துவக்கம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மறுமை வாழ்வினுடைய ஆரம்பம். பொதுவாகவே மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தை எல்லோருக்கும் ஒரு கசப்பான வார்த்தை. நம்முடைய குடும்பங்களில் நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், யாருக்கு அந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் பெரிய அளவில் நம்மால் பாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரண சம்பவம் என்பது. மங்களகரமான இடங்களில் மௌத்தை பற்றியோ, இறப்பை பற்றியோ, சாவை பற்றியோ, மரணத்தை பற்றியோ யாராவது பேசினால் அது ஒரு அபசகுணமான வார்த்தை என்று சொல்லுகிற அளவுக்கு மரணம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் எல்லோருக்கும் ஒரு கலக்கம் உண்டு. யாரும் அதை விரும்புவதில்லை. பயண நேரத்தில் நண்பர்களோடு இருக்கும் பொழுது மரணத்தை பற்றி பேசினால், ஏன் இப்பொழுது இதையெல்லாம் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். மரணம் என்பது அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை, ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை மரணம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை விசுவாசியாகிய நம்மை குறித்து பேசும் பொழுது, நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையோடு இருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் தேர்வு செய்வதற்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவச் செயல்கள், அல்லாஹுவால் ஏவப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அல்லாஹுவால் தடுத்த பெரும்பாவம் என்று அறிவித்த
அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று பட்டியலிட்ட எவ்வளவோ பாவங்களை துணிச்சலாக இந்த சமுதாய மக்கள் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் ஓரளவு குறையும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த உரையின் மூலம் நம்முடைய உள்ளம் நிச்சயம் பண்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உரையை கேட்க வேண்டும். காரணம், சஹாபாக்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையை கேட்கும் பொழுது செல்லுகிற நாட்கள் திரும்ப வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தோடு வருவோம். செல்லுகிறவர்கள் அல்ல, திரும்ப வருகிற நாங்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் மாற்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் சென்று விட்டார்கள். கடந்த வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான். இது உலகத்துடைய யதார்த்த நியதி. திடீரென மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம், அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். நண்பர்கள் மரணித்தாலோ, மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ, குடும்பத்தில் யாராவது இணை பிரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ, ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. மரணத்தை தூக்கி சென்று மன்னரை வரை, கபரஸ்தான் வரை செல்கிற நாமெல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு, என்ன வாழ்வு, உலக வாழ்வு, இன்றைக்கல்ல என்றைக்கா ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம்தானே. துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடிவுண்டு. நம்முடைய நண்பன், நம்முடைய குடும்பத்தார்கள், நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை திடீரென மரணம் வரும் பொழுது நாம் எல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல, அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கபரஸ்தானுக்கு, மன்னரைக்கு அதிகம் சென்று வாருங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா? அதுதான் மௌத்துடைய சிந்தனை, மரணத்துடைய சிந்தனை. அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது, நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்திலே இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்லமல்களை செய்திருப்பார்கள். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அழுது புலம்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள். ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக குறைவு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம். வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம். எந்த மதத்தை ஏற்கொள்வது, எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது, அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம். ஆனால் எல்லோரும் ஒருமித்து நாமெல்லாம் ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து, நமக்கு மரணம் என்பது உண்டு. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது.
மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம். மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய அந்த நிலைப்பாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறைக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது. அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் மரணம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன, அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை, அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்தால் 23வது அத்தியாயத்தின் 99 100வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு. தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள், நல்லறங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள், இப்படி தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும், இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் 2. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம். அன்பார்ந்த அடியார்களே, நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதமெல்லாம் நடந்து விட்டது. இது நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? அதை தொடர்ந்து நரகம், சொர்க்கம், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அன்பார்களே, இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் தன்னுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான். எக்ஸ்பைரி டேட். துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு. உலகத்தில் இருக்கிற இன்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம். இந்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதுதான் மரணம். அன்பர்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹு தஆலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை, அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பெடுத்து மனனம் செய்ய வேண்டிய வசனங்கள். படிக்கிற பொழுது அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும். படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும். பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண பயம் யாருக்கு தேவை? இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற,
அல்லாஹ் ஏவிய எந்த இபாதத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம், சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களால் சாதிக்க முடியும்? உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மலையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல ஒரு சக்தி மிக்க, ஆரோக்கியமிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆது சமூது மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்படி முற்சென்ற மக்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள், நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள், அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம்? அல்லாஹ் கேட்கிறான். 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அஃபஹஸிப்தும், நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள்? அல்லாஹ்வுடைய கேள்வி. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும், அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ்வுடைய கேள்வி. பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல, மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம். இந்த உலகத்தில் பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள். இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா? தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம்? அனுபவிப்பதற்காக வேண்டி. நமக்குரிய இந்த இளமை எல்லாம் எதற்காக? அனுபவித்து வாழ்வதற்காக. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டியா படைக்கப்பட்டீர்கள்? இன்னும் பிற உயிரினங்களைப் போல உங்களுக்கென்று கடமைகள் உண்டு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன். உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன்? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். நான் உங்களுடைய இறைவன், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். என்னை வணங்காமல் இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், உங்களுக்கு நான் வழங்கிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழாமல், வேதத்தை புறக்கணித்து, தூதருக்கு மாறு செய்து, என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அஃபஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? வீணுக்காக வேண்டியோ விளையாட்டுக்காக வேண்டியோ நீங்கள் படைக்கப்படவே இல்லை. திரும்ப நிச்சயம் நீங்கள் நம்மிடத்தில் வருவீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். 14வது அத்தியாயம் 42வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இனி இறை விசுவாசிகளையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் நிறைய கவலை உண்டு. என்ன அநியாயம்! கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா?
மரணத்தை பற்றியோ, கபருடைய வாழ்வை பற்றியோ, மறுமையை பற்றியோ, நரகத்தை பற்றியோ, அல்லாஹ்வுடைய விசாரணையை பற்றியோ கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் நடக்கிறார்களே என்கிற கவலை உண்டு. அல்லாஹ் சொல்கிறான் 14வது அத்தியாயத்தின் 42வது வசனம். அந்த வசனத்தில் வலா தஹ்சபன்னல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நபியே நீங்கள் எண்ண வேண்டாம். அல்லாஹ்வுடைய வாசகத்தை பாருங்கள். நபியே, அல்லாஹ் தஆலா பார்க்காமல் இருக்கிறான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். ஏன் அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் பாவத்திலே இருந்து தௌபா செய்து ஒன்று மீள வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து மறுமை நாளில் என் புறத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிற பொழுது எந்த நியாயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. வலா தஹ்சபன்னல்லாஹ ஆஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன் இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஸ்ஹஸு ஃபீஹில் அப்சார். ஏன் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? கண்கள் எல்லாம் நிலைகுத்தி நிற்குமே, எதையும் பார்க்காமல் ஒரு அதிர்ச்சியில், அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை நான் வைத்திருக்கிறேன். நபியே, நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் என்னென்ன அநியாயங்களை செய்கிறார்கள், யார் யார் மறைமுகமாக செய்கிறார்கள், யார் யார் இரவு நேரங்களில் செய்கிறார்கள், யார் யார் வெளியூருக்கு சென்று செய்கிறார்கள், எல்லாம் நபியே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்க்காமல் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இனி பாதிக்கப்பட்ட மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ஒரு சில நேரத்தில் சங்கடப்படுவதுண்டு. இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முடிவை இறக்க மாட்டானா? சொல்கிறோமா இல்லையா? அநியாயங்கள் அதிகமாகும் போது, அக்கிரமங்கள் அதிகமாகும் போது, யார் மீதாவது யாராவது நம்மை தாக்கி நமக்கு நோவினை செய்தால் பாதிக்கப்படுகிற மக்கள் எல்லாம் சொல்லுகிற வார்த்தை, இவனுக்கு ஒரு முடிவில்லையா? இவனுக்கு அல்லாஹ் வேதனை இறக்கி இவனை தண்டிக்க மாட்டானா? இவனை கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று நல்லுள்ளம் படைத்தவர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த மனித சமூகத்தில் பேசுவதை எல்லாம் நாம் கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 61வது வசனம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாபத்தின் வலக்கின் யுஅخிருஹும் இலா அஜலி முஸம்மா, நான் இந்த மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்காக வேண்டி உடனுக்குடனே அவர்களை நான் தண்டிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பாருங்கள். நீங்கள் என்னை ஒன்று மிஞ்ச முடியாது. 650 கோடி மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. எல்லோரும் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. அவன் ஒரு கருணையாளன். ஒரு தாய் குழந்தையின் மீது செலுத்துகிற பாசத்தை காட்டிலும் பல மடங்கு அடியார்களின் மீது பாசத்தை செலுத்துகிறவன் அல்லாஹ். அவன் சொல்லுகிறான் வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس பிظுல்மிஹிம், மனிதர்களுடைய அநியாயங்களுக்காக மா தரக அலைஹா மின் தாபத்தின் வலக்கின் யுஅخிருஹும் இலா அஜலி முஸம்மா, ஒரு உயிர் ஜீவராசி கூட இருக்காது நான் உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால். ஆரம்ப சமுதாயத்தை எடுத்து பாருங்கள் அன்பர்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தூதர்களை அனுப்புவான், தூதர்கள் பிரச்சாரம் செய்வார்கள், அந்த தூதர்களுடைய முடிவின்படி அந்த சமுதாயம் அழிக்கப்படும் என்பது நியதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய ஒரு இறை தூதர், மக்களின் மீது அதிகம் இரக்கமுள்ள ஒரு இறை தூதர். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், எனது சமுதாய மக்களை அவர்கள் செய்கிற பாவத்திற்காக உடனுக்குடனே தண்டிக்காதே, அவகாசம் கொடு, திருந்துவதற்கு, தௌபா செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு. தண்டித்தாலும் அவர்கள் உனது அடிமை, மன்னித்தாலும் அது உனது கிருபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வாய்ப்பை வாங்கி தந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்காக. அந்த வாய்ப்பை தொடர்ந்து தவறு செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினாத அநியாயம் அது. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு, பாவம் செய்தால் தெரியாமல் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ் தந்த அவகாசத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பை அவனுடைய பூமியில் இருந்து கொண்டு அந்த வாய்ப்பை எல்லாம் உதாசீனப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் தவறு செய்ய நாம் முற்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், உடனுக்குடனே தண்டிக்கவெல்லாம் மாட்டேன்,
ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, அநியாயக்காரர்களை பார்க்காமல் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு நாளுக்காக வேண்டி அவர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபைதா ஜாஅ அஜலஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தம் வலா யஸ்தக்திமூன். ஒரு நேரம் உண்டு நபியே, அந்த நேரம் வந்தால் அணு அளவு அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அது எனக்குரிய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை தவிர நபிமார்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய முன்னறிவிப்பை அல்லாஹு தஆலா சொல்லுவான். தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். மீதமுள்ள யாருக்கும் அது எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. மரணத்திற்கு மட்டும் ஆரோக்கியம், நோய் என்றெல்லாம் காரணமே கிடையாது. மரணத்திற்கு மட்டும் குழந்தை பருவம், முதுமை பருவம் என்றெல்லாம் காரணம் கிடையாது. அல்லாஹ் நாடும் பொழுது திடீரென வரும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை என்றைக்கு படைத்தானோ தாயினுடைய கருவறையில், அன்றைக்கே அல்லாஹு தஆலா ஒரு தேதியை தீர்மானித்து விட்டான், மரணத்தினுடைய தேதி. அதை முன்னோக்கித்தான் நாம் ஒவ்வொரு மனிதர்களும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சைத்தானை பொறுத்தவரையில், நீ அதிக நாள் இந்த உலகத்தில் வாழ்கிற, உனக்கு என்ன 20 வயது தானே ஆனது, உனக்கு என்ன 25 வயது தானே ஆனது, அதற்குள் ஏன் தொழுகை, அதற்குள் ஏன் இஸ்லாம், மார்க்கம், மறுமை, உனக்கு நிறைய வாழ்க்கை உண்டு என்று சைத்தான் தூண்டுவான் ஒருபுறம். ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? டவுன் கவுண்ட் சிஸ்டத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை அமைத்திருக்கிறான். பயணம் செய்யும் பொழுது நாம் எல்லாம் ஒரு சிக்னலில் நின்று திரும்ப நாம் பயணப்படுவதாக இருந்தால், அந்த சிக்னலில் பாருங்க ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 30 செகண்ட், 40 செகண்ட், 50 செகண்ட். உண்டுமா இல்லையா? அந்த செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து ஜீரோவாகும் பொழுது நம்முடைய பயணத்தை நாம் துவங்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வு. நாம் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு 50 வயதை அல்லாஹ் தீர்மானித்திருந்தான் என்றால், இது எனக்குள்ளது, மீதம் உள்ளது 8 வயது. மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளும் கழிய கழிய அந்த நேரத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சத்தியம், யதார்த்தம். நாமெல்லாம் பொடும்போக்காக மறந்திருக்கிற ஒரு சத்தியமும் கூட. அதை அல்லாஹ் சொல்கிறான். உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். திடீரென பிடித்து, அல்லாஹுவே திருந்த வாய்ப்பில்லாமல் என்னை மரணிக்க செய்து விட்டாயே, அல்லாஹுவே தௌபா செய்வதற்கு முன்னால் என்னுடைய மரணத்தை பிடுங்கி விட்டாயே, அல்லாஹ்விடத்தில் யாரும் குற்றம் சுமத்தக்கூடாது. நிறைய அவகாசத்தை அல்லாஹு தஆலா சென்றிருக்கிறான். 6வது அத்தியாயம் 2வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் தீனின் சும்ம கலா அஜலா. அல்லாஹு தஆலா உங்களை படைத்தானே, படைத்த நாளிலே இருந்து உங்களுக்குரிய காலக்கெடுவையும் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய வசனங்கள். உங்களை என்றைக்கு அல்லாஹ் படைத்தானோ அதோடு சேர்த்து உங்களுடைய ஆயுள் காலத்தையும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயம் 34வது வசனம், வலிக்குல்லி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளையும் தேதியையும் அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான். யாரும் தப்பிக்க முடியாது. 29வது அத்தியாயம் 57வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் லாயிகத்துல் மௌத். எல்லா மனிதர்களுக்கும் அந்த சாவு உண்டு, அந்த மரணம் உண்டு. யாரும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இறை தூதர்கள் உட்பட யாரும் அந்த மரணத்திலே இருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், ஏன் உங்களுக்கு மரணத்தை தந்தேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. எதற்காக வேண்டி உங்களுக்கு வாழ்வும் மரணமும்? ஏன் வாழ்வு மட்டும் இருந்தால் போதாதா? திடீரென ஒரு மரணம் எதற்காக? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு? 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் ஏன் உங்களுக்கு நான் தந்தேன் என்றால், உங்களில் நற்செயல்கள் செய்து அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மரண தேதியை அல்லாஹ் ஏன் தீர்மானித்தான்? மரணத்தை ஏன் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான்? அதை அஞ்சி, அந்த நாளை, அந்த நேரத்தை பயந்து
நாம் திரும்ப செல்ல போகிற அந்த வாழ்வு சிறப்பாக அமைவதற்காக வேண்டி நல்லறங்களை செய்த இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நான் மரணத்தையும் வாழ்வையும் தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் தஆலா. 3வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துடைய 56வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக ஹுவ யுஹ்யி வ யுமீத் வ இலைஹி துர்ஜஊன், அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். அவன் அல்லாமல் யாரும் உங்களை மரணிக்க செய்ய வைக்க முடியாது. அவன்தான் உங்களை மரணிக்க செய்கிறான். ஆகவேதான் இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. 6வது அத்தியாயத்தின் 162வது வசனம், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அகிலத்தின் இறைவனாகிய உனக்கே சொந்தம் யா அல்லாஹ். இந்த உடம்பு உனக்குரியது, நீ தந்திருக்கிற இந்த வாழ்வு உனக்குரியது, இந்த மரணம் உனக்குரியது. எனக்கு மறுமையில் நீ திறந்த வாழ்வை தருவதாக இருந்தாலும் அதுவும் உனது நாட்டம். இது இறை விசுவாசியுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் சொல்லுகிற பிரார்த்தனை. அன்பர்களே, இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா தினசரி நாம் கேள்விப்படுகிற எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இந்த மரண சம்பவங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அழிக்கப்படும். அந்த அழிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் 2. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள். அதில் 2010 நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே. நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு 2-3 அடையாளங்கள் மட்டும்தான் மீதமெல்லாம் நடந்து விட்டது. இது நடக்கவிருக்கிற பிரம்மாண்டமான அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும். அதிக நாள் அல்ல. அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம்? அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? அதை தொடர்ந்து நரகம், சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் அன்பார்களே. இந்த உலகத்தில் பாருங்கள், எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அவன் தன்னுடைய வல்லமையை நிலைநாட்டுவதற்காக குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சூரத்துர் ரஹ்மான். எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுவது, நபியே, உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஸரின் மின் கப்லிக்கல் ஹுல்த் அஃபைன் மித்த ஃபஹுமுல் ஹாலிதுன். நபியே, உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள், நீங்களும் மரணிக்க போகிறீர்கள். யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களே. இந்த வசனம் 3வது அத்தியாயத்தின் 154வது வசனம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான்.
இந்த உலகத்தில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் லவ் குன்தும் ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம். அல்லாஹ் தஆலா உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வீட்டுக்குள் இருந்தாலும் அது வந்தே தீரும், அது எங்கிருந்தாலும் அது வந்தே தீரும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம், வமா தத்ரி நஃப்சுன் பிஐயி அர்லின் தமூத். அந்த நேரத்தை நான் தீர்மானித்தால் அந்த இடத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். நான் தீர்மானிப்பேன் எந்த நாட்டில், எந்த இடத்தில் வைத்து, எந்த நேரத்தில் வைத்து, எப்படிப்பட்ட இடத்தில் வைத்து நான் தீர்மானிப்பேன். அது அமெரிக்காவினுடைய அல்லது ஜப்பான் போன்ற பெருநகரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களது மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றால் நான் உங்களை அழைத்து செல்லுவேன் என்கிறான் அல்லாஹ். மரணிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவோ உதாரணம், எத்தனையோ உதாரண சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். நான் எனது வீட்டில் வைத்துதான் மரணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஏன், நான் வசிக்கின்ற நண்பர்களோடு இருக்கிற பொழுதுதான் அந்த மரணம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினாலும் அது நடக்காது. அல்லாஹ் நாட வேண்டும், அது எப்பொழுது எங்கு வைத்து அந்த இடத்திற்கு யாராக இருந்தாலும் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 33வது அத்தியாயம் 16வது வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். குல்லை யன்ஃபஅக்குமுல் ஃபிரார் இன் ஃபரர்தும் மினல் மௌத்தி அவில் கத்லி வைதல்லா துமத்தஊன இல்லா கலீல். மரணத்தை கண்டோ, கொல்லப்படுவதை கண்டோ நீங்கள் எங்கு வெருண்டோடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது. அது நான் தீர்மானிப்பேன். நீங்கள் மரணத்தை பார்த்தோ, அல்லாஹுவால் இறை வழியில் போரிட அழைப்பு விடுகிற பொழுது தான் கொல்லப்படுவோமே, இறந்து போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி ஊரிலே தங்குகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கொல்லப்படுவதையோ மரணத்தை கண்டோ எங்கு ஓடினாலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. அல்லாஹ் சொல்கிறான். 62வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த வசனத்தில் குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைப வஷ்ஷஹாதத்தி ஃபைனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நாளும் அல்லாஹ்வுடைய நேரமும் வரும் பொழுது அது உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கப்பட்டால் மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிந்து வைத்திருக்கிற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. 4வது அத்தியாயம் 78வது வசனம். ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஸய்யதா. மரணத்தை கண்டு பயந்து போய் ஒரு உயரமான கட்டிடத்தில், மிக உயர்ந்த ஒரு கோட்டையில் பூட்டிய கதவுக்குள் நீங்கள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய வாசக பிரயோகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கொல்லப்படுவதையோ மரணிப்பதையோ கண்டு எங்கு பயந்து ஓடினாலும் அது வரும். ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது. மரணம் துரத்திக் கொண்டே இருக்கிறது உங்களை. அந்த நாளும் நேரமும் வந்தால் அந்த பிடி இருக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள். மரணத்தை கண்டு பயந்து பூட்டிய அறைக்குள் உயர்வான கட்டிடத்தில், உயர்ந்த கட்டிடத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை குறித்து சொல்லுகிறான். நண்பர்களே, 50வது அத்தியாயம் 19வது வசனம். வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். அந்த வேதனை வந்துவிட்டது உங்களுக்காக. ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ. எதை கண்டு நீங்கள் வெருண்டோடி இருந்தீர்களோ அது இதோ உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படும். அன்பர்களே, ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணம் என்பது நமக்கு நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்திற்கே ஒரு மரணம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கூட அல்லாஹ் தஆலா மீதமில்லாமல் எல்லாம் அழித்து நான் மட்டும்தான் என்றைக்கும் ஹையானவன், மரணம் இல்லாதவன், மீதமெல்லாம் அழியக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கட்டத்திலும் அதை
எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணம், இந்த உலகத்தில் உடம்பிலே இருந்து உயிர் பெறுகிறது. அந்த உயிருக்கும் ஒரு மரணம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் அல்லாஹ் அப்படி செய்கிறான்? அதுவும் நிரந்தரம் அல்ல, அதுவும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது, அதற்கும் மரணம் வரும் என்பதை அல்லாஹு தஆலா நிரூபிக்கிறான். சொர்க்கத்திற்கு சொர்க்கவாசிகளும் நரகத்திற்கு நரகவாசிகளும் சொல்லுவார்களாம், வானவர்கள் இந்த உயிரை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே உண்டாக்கி சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார்களாம். சொர்க்கவாசிகள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்ன என்று கேட்பார்களாம். சொர்க்கவாசிகள் சொல்லுவார்களாம், அது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். நரகவாசிகளே என்று அழைப்பார்களாம். வேதனை தாங்காத அந்த மக்கள் எட்டி பார்ப்பார்களாம், இது என்னது என்று கேட்பார்களாம், இது எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்களாம். அவர்களுக்கு எப்படி அது உயிர் என்று தெரிந்தது? சக்கராத்துடைய நேரத்தில் அந்த உயிரை அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற ஒவ்வொரு மனிதனும் மலக்குமார்களையும் பார்ப்பார்கள், அந்த உயிரையும் பார்ப்பார்கள். அப்ப அந்த உயிர் என்பது ஒரு ஆவி அல்ல, உயிர் என்பது ஒரு பூச்சியம் அல்ல, சூனியம் அல்ல. உயிர் என்பது ஒரு பொருள், உயிர் என்பது ஒரு பொருள். எப்படி மரணித்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது கபனிடுகிறார்களோ, அதே போல உயிருக்கும் வானவர்கள் கபனிடுகிற சம்பவங்கள் எல்லாம் உண்டு. உயிருக்கும் கபனிடுகிற சம்பவம், உயிரை போர்த்தி சொர்க்கத்துடைய பட்டு துணியால் அதற்கு கபனிட்டு நரக நெருப்பினுடைய ஆடைகளை கொண்டு வந்து கபனிட்டு அந்த உயிரை எடுத்து செல்கிற சம்பவங்கள் உண்டு. அதை இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். புகாரில் ஹதீசுகள் உண்டு. ஆகவே அந்த இறை விசுவாசிகள் மறுமை நாளில் நாங்கள் பார்த்த உயிர் அது என்று அந்த இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். ஆக மரணத்திற்கு மரணம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், என்னடா தொடக்கத்திலேயே மௌத்தை குறித்து இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுகிறார்களே, உலகத்திலே வாழ இஸ்லாம் சொல்லவில்லையா? வாழ சொல்லி இருக்கிறது. அநியாயங்கள் குறைய வேண்டும், பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், படைத்த இறைவனை நினைவு கூற வேண்டும், இபாதத்துகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். பாவம் செய்தால் அந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த எண்ணம் வேண்டும். பாவம் செய்தால் இரு கரத்தை உயர்த்தி அடிமைத்தனத்தை பிரதிபலிக்கும் முகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய பழகப்பட வேண்டும். அதற்குத்தான் இந்த உரை அன்பர்களே. அப்படியானால் மரணம் என்றால் எல்லோருக்கும் ஒரே மரணமா? அல்ல, வித்தியாசம் உண்டு. இஸ்லாத்தை ஏற்காத அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு, இறை விசுவாசியாக வாழ்ந்த மக்களுடைய மரணம் வேறு. அப்ப இறை விசுவாசிகளுக்கு நல்ல மரணம் என்றால் அந்த மரணத்தை அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு உடனே மரணத்தை தா என்று வேண்டி விரும்பி கேட்கலாமா? அதுவும் கூடாது. அது குறித்துள்ள ஒவ்வொரு நிலைப்பாடுகளையும், உயிர் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, அந்த உயிரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு கொடுத்தானே, அது எவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அத்தாட்சி தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது உயிர் என்பது ஒரு பொருள் என்று சொல்லுகிறது. ஆனால் உடலில் உண்டு, அது எந்த பாகத்தில் எவ்வளவு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, தெரியவே தெரியாது. உடம்பில் இருக்கிற ஒட்டுமொத்த எனது ரத்தத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு தந்தாலும் நான் உயிர் வாழ முடியும். ரத்தத்தில் அல்ல உயிர். இதயத்தில் மார்பு பகுதியில் உயிர் உண்டுமா என்றால் சிரிப்பார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் எடுத்து வெளியிலே வைத்து அறுவை சிகிச்சை செய்கிற காலம் இந்த காலம். உடல் உறுப்புகளிலோ மனிதன் உயிர் வாழுகிற முக்கிய தியரியாக, முக்கிய உறுப்பாக இருக்கின்ற இன்னபிற உயிர் நாடிகளிலேயோ உயிர் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது இருக்கும், அவன் அழைக்கிற பொழுது அது செல்லும், அவ்வளவுதான். அந்த உயிர் என்றால் என்ன, அது குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு காலங்களிலும் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ, எதனை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நமக்கு உபதேசம் செய்கிறானோ அதை தாமதம் இல்லாமல் ஏற்று நம்முடைய வாழ்வில் அதை அமுல்படுத்துவது நம்முடைய தலையாய கடமை. அல்லாஹு தஆலா நம்முடைய மரணத்தை அவன் பொருந்துகின்ற நல்லவர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா சேர்க்க வேண்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புகின்ற மரணமாக, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கிய மரணமாக அல்லாஹு தஆலா அந்த மரணத்தை நமக்கு தந்தருள வேண்டும். இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய மாதம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மாதம்.
இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்றால், நம்மை அந்த மாதத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அது ஒரு விலை மதிக்க முடியாத, எந்த வகையிலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத் அன்பர்களே. ஆகவே அதிகம் அதிகம் தௌபா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ரமலானுடைய மாதம் 30, 29 வருவதற்குள் நம்மில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு, இந்த தினம் நமக்குரியது, நாளைய தினம் நமக்குரியது அல்ல. கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி, மறுமை வாழ்வுக்காக வேண்டி, சொர்க்கத்து வாழ்வுக்காக வேண்டி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல பயன்படுத்துங்கள். அநியாயம் செய்யவோ அக்கிரமம் செய்யவோ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதீர்கள். திடீரென அந்த மரணம் வந்தால் நமக்கு நேரவிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய அநியாயமான, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குரிய சம்பவமாக அது அமையும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நிலையில இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பானாக. வ ஆகிரு தவ்வானா